கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய சரியாக ஒரு வாரத்துக்கு பிற்பாடு மீண்டும் சந்திக்கிறோம். வேலைகள் நிறைய ஆகிவிட்டதுனால இந்த யூடியூபை போடுவதிலே சற்று தடங்கள் ஏற்பட்டது. இனி நான் முயற்சி செய்கிறேன். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தின் 4ஆம் பாகத்திற்கு, நிறைவு பாகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த சம்பவங்கள் கிமு 1878 நடைபெற்றது. இதுவே நான் 27ஆம் வசனத்திலிருந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகின்றோம். திறவுகோல் வசன பகுதியாக இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட பகுதி 42ஆம் அதிகாரம் 36வது வசனம். 42ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆதியாகமம் 42:36. அதை முதலில் வாசிப்போம், பிறகு நாம் மற்ற காரியங்களுக்கு கடந்து செல்வோம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கூட்டிக் கொண்டு பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான். இங்கே எகிப்திலே தானியம் வாங்க போன சகோதரர்கள் 10 பேர். அந்த 10 பேரில் சிமியோனை யோசேப்பு கட்டி வைத்துக் கொண்டான். நீங்க போயிட்டு வர மற்ற 9 பேரை பார்த்து, நீங்க போயிட்டு வரும்போது உங்கள் சின்ன தம்பியை கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்தா தான் நான் இவனை விடுவேன். அதோட கூட நீங்க இங்க வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவர்கள் அதே போன்று செல்கிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசேப்பின் சகோதரர்கள் வழியிலே ராத்தங்கினார்கள் ஒரு இடத்திலே. அவ்விடத்தில் அவர்களில் ஒருவன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்த போது சாக்கின் வாயிலே தன் பணம் இருப்பதை கண்டான். தானியங்களை பணம் கொடுத்துதான் வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த பணம் திரும்பவும் அந்த சாக்குக்குள்ளே போடப்பட்டிருந்தது. உடனே அவன் தன் சகோதரர்களிடம் தன் பணம் திரும்ப வந்திருப்பதை கூறினான். அப்போது அவர்கள் யாவரின் இருதயங்களும் சோர்ந்து போயின. எப்படி இருக்கும்? அதாவது இந்த பணம் தானியத்திற்காக கொடுத்த பணம். அங்கே யோசேப்பின் வேலையாட்கள்கிட்ட தானியத்திற்காக கொடுத்துத்தான், பணம் கொடுத்துதான் வாங்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த பணம் அப்படியே தானியத்தினுடைய சாக்கிலே இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று, சோர்ந்து போயிற்று. ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொல்றாங்க? தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று கூறினார்கள். யோசேப்பின் செயலினாலேயே அவர்கள் பணம் அவர்களை சாக்குக்கு திரும்பி வந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி புலம்புகிறார்கள். பிறகு வெடிகாலையில் எழுந்திருந்து புறப்பட்டு கிளம்பி வந்தார்கள். கானான் தேசத்துக்கு சேர்ந்தார்கள். 29-34 வரைக்கும் உள்ள வசன பகுதிக்கு வருகிறோம். அவர்கள் கானான் நாட்டிற்கு சேர்ந்து தங்கள் தந்தையை பார்த்த போது எகிப்தில் நடந்தவற்றை அப்படியே கூறினார்கள். என்ன நடந்தது? தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவுபார்க்க வந்தவர்கள் என்று சொல்லி எங்களோட கடினமாய் பேசினான். நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுக்காரர் அல்ல. நாங்கள் 12 சகோதரர்கள், ஒரு தகப்பன் புத்திரர். ஒரே தகப்பனுக்கு பிறந்த 12 சகோதரர்கள். ஒருவன் காணாமற் போனான். இளையவன் இப்போது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனத்தில் இருக்கிறான் என்றும், தேசத்தின் அதிபதி யார்? யோசேப்பு. நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நாங்கள் அறியும்படிக்கு உங்கள் சகோதரர்கள் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரன் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். இதை பூரா அப்படியே ஒப்பிக்கிறாங்க. சகோதரர்கள் அவங்க அப்பாட்ட ஒப்பிக்கிறாங்க. எகிப்தில் நடந்தவற்றை அப்படியே சொல்லுகிறார்கள். நீங்கள் நிஜஸ்தர் என்பதை அறியும்படிக்கு நீங்க உங்க கடைசி தம்பியை கூட்டு வரணும். அப்பதான் நான் நீங்க உண்மையானவர்கள் என்பதை நம்புவேன் என்று சொல்லுகிறார்.
என்று சொன்னான். யோசேப்பு, அதாவது அதிபதியாக இருந்த யோசேப்பு சொன்னான் என்று சொல்கிறார். ஆனால் அங்கே யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தகப்பனாய் யாக்கோபு அவர்களை நோக்கி திருவுல் வசனத்தை வாசித்தோம். என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமினையும் கூட்டிக் கொண்டு பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான். அவர்கள் அப்பொழுது என்ன செய்யறாங்க? தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டும் போது அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. வழியிலே பார்த்தபோது ஒருவன் சாக்கிலே திறந்து பார்த்தான், அந்த சாக்கிலே அவன் கொடுத்த பணமுடிப்பு அப்படியே இருந்தது என்று பார்க்கிறோம். இப்பொழுது மற்ற 8 பேரும் தங்கள் சாக்களை திறந்து பார்த்த போது அவங்களுடைய பணமுடிப்பு அதிலே இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அப்போ என்ன செய்யறாங்க? அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு வந்து, நான் யோசேப்பை இழந்து போனேன், சிமியோனை இழந்து போனேன், பென்யமீனையும் கொண்டு போக பார்க்குறீங்க, இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுன்னு சொல்லும்போது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும். யாரை? பெஞ்சமீனை என் கையில் ஒப்புவியும். நான் அவனை திரும்ப முடித்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். இது எப்படி இருக்கிறது? மகனை அனுப்பணுமா, மகனை பத்திரமா கொண்டு வராட்டி பேரைங்களை அவன் யாக்கோபு கொன்று போடணும். யாராவது செய்வார்களா இதை? ஆனால் தகப்பன் வைத்திருந்த பற்று எவ்வளவோ என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த ரூபன் இவ்வாறு சொல்லுகிறான். மூத்த மகன் ரூபன், அவனும் யோசேப்பின் மேல் பிரியமா இருந்தவன். அவன் சொல்லுகிறான், என்னுடைய 2 பையங்களை நீங்க கொன்றுங்க. எப்ப? நான் ஒருவேளை நான் யோசேப்பை பத்திரமா, பெஞ்சமீனை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்காட்டி நீங்க என்னுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டு போட்டுருங்க. அதற்கு அவன், யாரு? யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் தான் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடைய பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். நரமீரோடு நான் பாதாளத்தில் இறங்கும் போது என்னுடைய இருதயம் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்குமே. பெஞ்சமின் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவங்க அண்ணன் ஏற்கனவே செத்து போனான், இப்ப அவனையும் கொண்டு போக பார்க்குறீங்க, இது எனக்கு விரோதமா நேரிடுகிறது, நான் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று யாக்கோபு சொல்லுகிறான். இத்துடன் இந்த அதிகாரம் முடிகிறது. நாம் மீண்டுமாக அடுத்த அதிகாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமை என்று அல்லது செவ்வாய்க்கிழமை என்று நாம் சந்திப்போம். நன்றி சகோதரர்களே.